ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன வேணும்னாலும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த முருகப்பெருமான் என்கிட்ட கேளு, நான் அதை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே. நீ எதையுமே அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கும் போது தான் அது உனக்கு சிக்கலையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படுது. சில பேருக்கு நிம்மதி, சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு காசு, சில பேருக்கு சொந்த வீடு, ஒருத்தருக்கு சொத்து, ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு குழந்தை, ஒருத்தருக்கு கல்யாணம்னு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் தேவையும் வெவ்வேறாக இருக்குது. சரி, எல்லாருக்கும் மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய தேவை மாறிக்கிட்டே தேவைகள் தீராத விதத்தில் தானே இருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்னு உறுதியாக மனசில் நினச்சிக்கிட்டு இந்த எண்ணெய் தொட்டு விட்டாய் தானே. 7, 8, 6 என்பது 7 ஜென்மத்துக்கும் உனக்கு தேவையானதை நிரந்தரமாக உனக்கு மனநிறைவு தரும் விதத்தில் உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன். நீ என்ன வேண்டி கேட்டாலும் அதை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்வமே. ஆனால் ஒன்று, நீ எதையுமே மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையில் கிடைச்சதை வச்சு சமாளிக்க தொடங்கினாலே உன் வாழ்க்கை பயணங்கிறது இனிமையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு துணையாக நீ கேட்டதை கொடுப்பதற்கு நானும் இருக்கும்போது நீ எதுக்காக மனிதர்களை எதிர்பார்க்குற? எதுக்குமே துணிஞ்சு தைரியமாக செஞ்சு பெற முடியும். அதனால் எதை செய்கிறதுக்கும் யோசிக்கவோ பயப்படவோ தயங்கவோ வேண்டாம். என்னவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்வமே. எவ்வளவோ பேர் புதுசாக உனக்கு உறவுகளாக கிடைக்க தான் செய்வாங்க. ஆனால் புது உறவுகள் வரும்போது பழைய உறவுகளை, அதாவது உன்னை பெற்றவங்கள, உன் கூட பிறந்தவங்கள உன் வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. இப்போ உள்ள மனிதர்கள் எல்லாம் புதிதாக உறவுகள் கிடைக்கும்போது பழைய உறவுகளை மறப்பதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க. நீ உண்மையாகவே ஒருத்தரை மனசார நேசிச்சிருந்தீனா யாரையும் அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது தானே. இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக உன் கூட இருந்த பழைய உறவுகளை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா நீ உன் தாயின் கருவறையில் இருக்கும்போதிலிருந்து நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் உனக்கு தேவையானதையெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையான நீயும் எதையும் மறக்காமல் எல்லோருடைய பாசத்தையும் புரிஞ்சு அதற்குரிய பதிலடியாக நல்லபிள்ளையாக நடக்கணும் தானே. இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஆள் வேற யாருமே இல்லை. உனக்குள்ளே இருக்கும் உன் மனசாட்சி மட்டும்தான். ஏன்னா மற்ற மனிதர்களை நீ நல்லா திறமையாக பேசினா சமாளிச்சினா சுலபமாக அவர்களை திருப்திப்படுத்திடலாம், அமைதிப்படுத்திடலாம். ஆனால் உன் மனசாட்சி உன்னை பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உண்மையை மட்டும்தானே உன் மனசாட்சி ஏற்றுக்கும். அதனால தான் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையான நேர்மையான பிள்ளையாக இருக்கணும்னு நான் எப்போதுமே சொல்கிறேன். இந்த உலகத்தில் பிடிச்சவனுக்கு ஒரு நியாயம், பிடிக்காதவனுக்கு ஒரு நியாயமாக தான் இந்த உலக மனிதர்கள் இருக்காங்க. ஆளுக்கு தகுந்தாற் போல தனக்கு தெரிஞ்சவங்க தனக்கு பிடிச்சவங்க தப்பு செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதுவே தெரியாத யாரோ பிடிக்காதவங்க யாரோ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை பெரிய தப்பாக பெரும் பிரச்சனையாக மாற்றக்கூடிய மனிதர்களாக தான் இந்த உலகத்தில் ஆளுக்கேற்றார் போல நியாயமும் மாறுது. ஆனால் உன் மனசாட்சி அப்படி கிடையாது. நீ எதை செஞ்சாலும் அது சரியா தப்பாங்கிறத உனக்கு உண்மையாக காட்டுது தானே. நீ தோல்வி அடையும் போதும் துவண்டு போகும்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தோல்வியோ வெற்றியோ இங்கே யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போது நீ அடைஞ்ச தோல்வியும் கஷ்டமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி போன பிறகு நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் உனக்கு கிடைக்குங்கிறத நீ உறுதியாக நம்பு. எவ்வளவு கோபம் வந்தாலும் ஒருபோதும் நிதானம் இழந்து பேசிட வேணாம். ஏன்னா ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்றதுனால தான் உனக்கு கோபம் வருது. ஆனால் உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் அந்த நியாயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை தான் பெருசாக பேசுவாங்களே தவிர இந்த உலகம் அதற்கு காரணமான நியாயத்தை ஒருபோதும் யோசிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து விடு என் செல்வமே. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யார் முன்பாகவும் நீ கண்ணீரை வெளிப்படுத்தி விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உன் கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு நீ கவலைப்படுற விஷயத்தை யாருக்கும் வெளிப்படுத்தாமலேயே
அனைத்தையும் சமாளிக்க பழகு. நீ எந்த விதமான முயற்சி செஞ்சாலும் நான் நிச்சயமாக அந்த முயற்சியை வெற்றியை நோக்கி நகர்த்திட்டு போகக்கூடிய பொறுப்பாளனாக இருப்பேன். நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. இந்த நாள் உனக்கு கஷ்டமானதாக இருந்திருக்கலாம். இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு துன்பமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த நொடி முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நிச்சயம் பிரகாசமானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. சில நேரங்களில் என்னடா நமக்கு உறவுகளே இல்லையே, சொந்தமே இல்லையே, நமக்குன்னு யாருமே ஆதரவாக கூட வந்து துணைக்கு நிற்கலையேன்னு வருத்தப்படக்கூடிய அதே மனிதர்கள் தான் சில நேரங்களில் எதுக்காகடா இந்த சொந்த பந்தங்கள் உறவுகள்லாம் இருக்காங்கன்னு யோசிக்கிற அளவுக்கும் இருக்குது. ஏன்னா சொந்த பந்தங்கள் எப்படி சில நேரங்களில் சுகமாக நல்லவங்களாக துணையாக வந்து நிற்கிறாங்களோ அதே அளவுக்கு சுமையாகவும் வருத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் பாரமாகவும் கூட சில சமயங்களில் நடந்துக்குவாங்க. சுகம் வேணும்னா சுமையையும் தாங்கிதானே ஆகணும். புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லா விஷயத்திலும் கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் இருக்க தான் செய்யுங்கிறத புரிஞ்சு ஏற்றுக்கோ. ஒருத்தரை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நேரம் வேணும். எந்த விஷயத்துலையும் யாரையும் முழுமையாக நம்பிட்டு அப்புறமா ஏமாறவும் கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கவும் கூடாது. எப்போவுமே ஒருத்தருடைய பழக்க வழக்கங்களையும் செயல்களையும் அவர்கள் பேசுவதையும் நல்லா கவனிச்சுட்டு பொறுமையாக தான் அவர்களை பற்றி முடிவுக்கு வரணுமே தவிர எடுத்தவனே பேசினவனே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிட கூடாது என் செல்வமே. ஒருத்தருடைய பலவீனம் அன்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அன்பு வச்சுட்டா உயிரை கூட கொடுத்துருவாங்க, பாசமாக எதனாலும் விட்டு கொடுத்துருவாங்க, எது வேணாலும் தந்துடுவாங்கன்ற இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய அன்பை நீ பயன்படுத்திக்கிட்டு அதை விளையாடக்கூடாது. ஏன்னா அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மேலே நம்பிக்கை வச்சதால தானே அவங்க உன் மேலே அன்பாக பாசமாக நடந்துக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை ஏமாற்றி நீ ஒருபோதும் துரோகியாக ஆயிடக்கூடாது. எப்போதுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை துணை அமைதியது. வாழ்க்கை துணையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்குதா அல்லது முடிஞ்சு போகுதான்றதே இருக்குது. உங்கள் துணையை உங்களுக்கு ஏற்றார் மாதிரி உங்களுக்கு குணத்துக்கு ஒத்து வர்றா போல மாற்ற முயற்சி செய்யுங்க. முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்றார் போல நீ மாறிக்கொள்ளவும் தயாராக இருந்திடு என் செல்வமே. எப்போவுமே உன் கூட யாராவது ஒருத்தர் உனக்கு துணையாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அது ஒன்றும் பலவீனம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் உன் கூட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ இப்படியே தான் இருக்க போகிற. அதனால் ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்கும், இல்லாட்டியும் கூட நீ அதை எதிர்பார்க்காதே என் செல்வமே. எல்லா இடத்துலையும் யாராவது ஒருத்தர் உன் கூட உனக்கு துணையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்றத சொல்ல முடியாது தானே. துணை இருந்தால் சந்தோஷம், இல்லாத பட்சத்தில் அதையும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து போய்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது. ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கும் ஒன்று கிடைக்காம தள்ளி போகிறதுக்கும், ஒரு விஷயம் நடப்பதற்கும் ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்குது. சில பேரை சந்திக்கிறதுக்கும் சில பேர் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. காரணமின்றி இங்கு எதுவுமே நடப்பதில்லை என் செல்வமே. அதனால் எது நடந்தாலும் இது ஏன் நடக்குதுன்னு காரணத்தை அறிய முயற்சி செய்யாமல் என்னை நம்பி உன் வாழ்வில் நடப்பதை ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் நிச்சயமா உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும்படி நன்மைகளை மட்டும்தான் செய்வேன் என் செல்வமே. மனசுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் உனக்கு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, உனக்காக நீ எதுவுமே செஞ்சுக்காம, உன் குடும்ப சூழ்நிலையை மட்டும் உணர்ந்து அவங்களுக்கு இவங்களுக்கு நீ எல்லாத்தையும் செய்கிற. உனக்குன்னு நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவே ஒவ்வொன்றையும் யோசிக்கிற. உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் பிடிச்சி போய்தான் உனக்கானதை நான் தர்றேன்னு உன்னை நோக்கி ஓடி வந்தேன் என் செல்வமே. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஏன்னா அந்த அளவுக்கு நீ என் மேலே பக்தியோடும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாய். பொறுமையாக இருக்கும்போது கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். ஆனால் நான் உனக்கு கொடுப்பது தாமதமாக இருந்தாலும்
அது நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் உனக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும் என் செல்வமே. எல்லாரும் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய போகிறேன். நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றியை கொடுத்துடாது. ஆனால் நீ தொடர்ந்து இடைவிடாமல் முயற்சி செய்யும்போது நிச்சயம் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும்படி நான் உனக்கு செஞ்சு காட்டுவேன் என் செல்வமே. உன்னை அலட்சியப்படுத்துகிற உறவுகளை நீ திரும்பி பார்க்காத. ஏன்னா உன் உண்மையான அன்பின் வலியும் வேதனைகளும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர்களுக்கு உண்மையை புரிய வச்சு உன்னோட அன்பையும் பாசத்தையும் உண்மையையும் அவர்களுக்கு தெரிய வச்சு உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே. நீ எல்லா விஷயத்திலும் பொறுத்து போகிற சகிச்சு போகிறங்கிறதுக்காக மற்றவங்க உன்னை மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்தும் போது உன்னை உதாசீனப்படுத்தும் போது அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் கணக்கு வச்சுருக்கேன். யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினாங்களோ அவர்களே ஒரு நாளைக்கு உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும்படியும் உன்கிட்ட கையேந்தி நிற்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே. நீ பொறுத்துக்கிற சகிச்சு போகிறன்னு யாரெல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ கடைசியில் அவங்க உன்னையே நம்பி வாழும்படியும் நீ அவங்களுக்கு செஞ்ச உண்மைகளையும் தியாகத்தையும் அற்புதங்களையும் புரிந்து கொள்ளும்படியும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். இந்த உலகத்தில் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்துக்கு தான் நிறைய அர்த்தம் இருக்குது. வார்த்தையை பேசிட்டா இதுதானு புரிய வந்துடும். ஆனால் பேசாத மௌனங்கிறது இதுவா அதுவா அதுவா இதுவான்னு பல விஷயங்களை, பல புரிதல்களை, பல பதில்களை கேட்பவர்களுக்கு கொடுக்கும் அல்லவா. ஆனால் உண்மையிலேயே உன்னை நேசித்தவங்க உன் மேலே பாசம் வச்சிருக்கவங்களா இருந்தாங்கன்னா உன் மௌனம் என்னங்கிறத அவங்க தானாகவே புரிந்து கொள்வார்கள். அதனால் நீ முடிஞ்ச அளவு பேச குறைச்சிட்டு மௌனமாகவே இருக்க பழகு. எல்லா நேரங்கள்லையும் எல்லாருக்குமே மனசு நிறைவாக நிம்மதியானதாக இருக்காது. சில நேரங்களில் மனசு துன்பத்தில் துயரத்தில் உனக்கு இருக்கும்போது அதை மீட்டு உனக்கு இன்பத்தை தர வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விஷயங்களை, உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தர்றேன். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு நினச்சி மகிழ்ச்சியோடு இரு. உன்கிட்ட எது இல்லையோ அதையும் இனிமே உனக்கு கொடுப்பேன்னு பொறுமையாக நம்பிக்கையோட காத்திரு. உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட மட்டும் சொல்லி அழு. வேறு யார்கிட்டையும் போய் சொன்னினா அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அதை இன்னும் கதையாக விவாத பொருளாக பொழுதுபோக்கான விஷயமாக மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த முருகப்பெருமான் உன் கஷ்டத்தை போய் யாருக்கிட்டையும் கதையாக பேசி சிரித்து கேலி பண்ண மாட்டேனேன்னு செல்வமே. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கானதை செஞ்சு கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய அப்பாவாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளனாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில் உன் விருப்பப்படியே அனைத்தையுமே நான் மாற்ற போகிறேன்.